வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம வின்னிங்க. நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் வந்துச்சு. 2 நம்பருமே நமக்கு தட்டி தூக்குவாங்க. 2 நம்பருமே பெண்டிங் நம்பராக இருந்தது அக்ஷயாவில். கண்டிப்பாக அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க. நம்ம தெளிவாக சொன்னோம், அதை தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் ஆடலை. நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 3 8 எடுப்பாங்க, எடுக்காமல் விடவே மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். கண்டிப்பாக அந்த 2 நம்பருமே தூக்கியிருந்தாங்க. ஏன்னா 2 நம்பருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பரை குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி தான் செம்மையாக குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. 3ஆம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது, 29 நாள் ஏ போர்ட்லேயும் அதே மாதிரி 27 நாள் சி போர்ட்லேயும் நிற்கிது. கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் 83 38 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே இப்போ 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 2 போர்டுமே பெண்டிங் 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்ததுனால கண்டிப்பாக தூக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 போர்டுமே பெண்டிங் நம்பரில் ஒரு 8ஆம் நம்பர் தூக்கிட்டாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். சரிங்களா, செம்மையாக இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ஆடியிருந்தாங்க, நமக்கு 380 அப்படின்னு ஆடியிருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங். இந்த 2 நம்பருமே நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு ஆடியிருந்தாங்க. செம்மையாக வின்னிங். அது போக நான் 0 சொல்லியிருந்தேன். 0 கண்டிப்பாக இன்றைக்கி ஆடி ஆகணும். ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பி போர்டில் தான் மேக்ஸிமம் ஆடணும். பி போர்டில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல் போர்டில் ஒரு 0 செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆல் போர்டில் ஒரு 0 நமக்கு வந்து இன்றைக்கி கொடுத்த நம்பரில் 380 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே அடுத்திருந்து. இதைத்தான் நம்ம நேற்று கத்திக்கிட்டே கிடந்த காட்டுக்கத்தான் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக இருக்கிறது 2 நம்பர் தான். ஒன்று 3ஆம் நம்பரு, இன்னொன்று 8ஆம் நம்பர். இதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம். தயவுசெய்து யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொன்னோம் நேற்று. இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் தவிர வேறு எதுவும் நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் எனக்கு இது தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியே தான் கொடுத்தோம். சரிங்களா, அது மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து சொல்லும் போது நம்ம சொன்னால் 8ஆம் நம்பருக்கான பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான பேஸ் இருக்குதுங்க. ஏன்னா பெண்டிங் நம்பர் எதுக்காக பெண்டிங் நம்பர், அக்ஷயா கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நல்லாவே தெரிஞ்சு தான் நம்ம கொடுத்தோம், அதே தான் ஆடினாங்க. செம வின்னிங் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று கார்வனியாவில் ஒரு நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்க, 1ஆம் நம்பர். அதுவும் நமக்கு ஒரு செம வின்னிங். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 28 37 நாளாக அந்த 1ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 30 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு, அதை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து 8ஆம் நம்பர் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு 12 நாளாக, அதே மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வரும் அப்படின்னா, நாளைக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் வருது எனக்கு பி போர்டில் 2ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க தாராளமாக. கண்டிப்பாக அதை ஆடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நமக்கு பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் நாளைக்கு 3ஆம் நம்பர் தான் பெண்டிங்கில் நிற்கிது. அது வரணும். 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பி போர்டில் பெண்டிங்கில் நிற்கிது. உங்களுக்கு ஒரு 30 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டில் கிட்டத்தட்ட 30 நாளாக இருக்குது. சரிங்களா, அது நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு பி போர்டில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வரணும். வர வேண்டிய நம்பர் தான். சரிங்களா, ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்காச்சும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தாங்க, எனக்கு 2ஆம் நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் காட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பி போர்டில் 2ஆம் நம்பர் எடுத்து ஆடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் தான் 5 8 2 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் 5 8 2 1 ஆடிட்டாங்க. அதே மாதிரி 5 8 2 ஆடுவாங்க. 2 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே 5 8 2 ஆடிருக்காங்க பாருங்க. 5 8 1 ஆடிட்டாங்களா, அதே மாதிரி 5 8 2 ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே 5 8 2 நீங்கள் இருக்குது பாருங்கள். அதே நம்பரை பார்த்து மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 2 8 5 அந்த மாதிரி 5 8 2. சரிங்களா, அந்த மாதிரி ஆடுவாங்க. அப்படி ஆடினாங்கன்னா 8ஆம் நம்பர் பி போர்டில் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 30 நாளாக வரக்கூடிய நம்பர் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. நாளைக்கு பி போர்டில் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. சரிங்களா, ஓகே. இப்போ இன்றைக்கி நமக்கு எல்லா கணக்கு ஏ போர்டு பி போர்டு எப்படி வரப்போகுது, ஆல் போர்டில் என்ன நம்பர் நிற்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். ஏன் 7ஆம் நம்பர் வருதுன்னா, 7ஆம் நம்பர் இங்கே வச்சா தான் 781ன்னு வரணும். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் அப்படியே எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 781. ஏன்னா ஏற்கனவே 786. சரிங்களா, இதே மாதிரி நிறையா இருக்குது. 782. சரிங்களா, அதே மாதிரி எல்லாமே இருக்குது. நிறையா நம்பர் உங்களுக்கு 700 பேஸ் பண்ணி நிறைய நம்பர் இருக்குது. 783. சரிங்களா, அதே மாதிரி 780 தான் எனக்கு வரக்கு நாளைக்கு வாய்ப்பு. 781 தான் வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 781 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சரிங்களா, சரி. அடுத்தது நமக்குன்னு ஏ போர்டில் இன்னொரு நம்பர் என்ன வரும்னா 8ஆம் நம்பர். எதனால் 8ஆம் நம்பர் வரும் அப்படின்னா, 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 781 இருக்கணும், இல்லை 881 இருக்கணும். 8 8 1 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி. ஏன்னா ஏற்கனவே 8 8 5ன்னு ஒரு நம்பர் அடிச்சுக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி மேலே 8 8 5 8 8 5ன்னு அடிச்சுக்காங்க. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும். எல்லா பக்கமும் அவங்களுக்கு
அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அப்போ ஏதாச்சும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது மடிமன்னாக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பரே ஏ போர்டில் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டில் 7 அல்லது 8 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா 2ஆம் நம்பர் அதான் சொல்லலாம். 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எப்படி வரணும்னா 582 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு பி போர்டில் தான் 2ஆம் நம்பர் வரணும். பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் கணக்கில் வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்துச்சுனாக்கா 5, 8, 2ன்னு வரணும். 5, 8, 2 அப்படிங்கிற இந்த கணக்கு தான் வருது. எனக்கு உங்கள் ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வராத நம்பர் கொடுக்கல. ஏற்கனவே இந்த மாதிரி வந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக 2ஆம் நம்பர் பேஸ்ட்டு நாளைக்கு ஆட்டம் இருக்குது. தெளிவாக சொல்கிறேன், 2ஆம் நம்பருக்கு பேஸ்ட்டு ஆட்டம் இருக்குது. நீங்கள் தெளிவு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. சரிங்களா? கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் கொடுத்த கணக்காக வைக்க வேண்டாம். கணக்கில் சுத்தமாக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 8க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வரும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர், அதாவது 7 அல்லது 8 ஏ போர்டில், பி போர்டில் 2 அல்லது 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக 86, 72ங்கிறது சிம்பிளாக சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு நம்பர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 76 அப்படிங்கிற நம்பர் வரலாம், இல்லை 82 அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வரலாம். ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம், பி போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி சி போர்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதிகமாக கொடுக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நமக்கு 2 நம்பரில் ஒரு நம்பர் தான் ஆப்ஷன் நம்பராக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 4ஆம் நம்பர். எதனால் 4ஆம் நம்பர் எதிர்பார்க்கணும்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் 405 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 405, 504 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கில் வந்து 384, 284 அப்படிங்கிற நம்பர் வரணும். 284க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 285ன்னு அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சரிங்களா? 285ன்னு அடிச்சிருக்காங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நாளைக்கு 286 தான் வரணும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? 284 தான் வரணும். வந்துச்சுன்னு எடுத்துங்க. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சி போர்டில். சரிங்களா? சி போர்டில் 4 நம்பர் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள். 4 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு 4ஆம் நம்பர் வரணும்னு காமிக்கிது. ஏன்னா 0க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர். இப்போ நாளைக்கு மட்டும் மாற்றி கொடுப்பாங்க, என்ன கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. 0க்கு 4, 0க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் தான் என்னோட கணக்காக இருக்குது. உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படியே 4 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். ஏன்னா திடீர்னு 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 0க்கு 5 வருமானா? எஸ், 0க்கு 5 வரைக்கும். ஏன்னா 5ஆம் நம்பர் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 கண்டிப்பாக நமக்கு மெல்ட்டாகி வந்திருக்கும். சரிங்களா? இன்றைக்கி கூட நமக்கு 5ஆம் நம்பர் நேற்று வந்துச்சு, இன்றைக்கி 0 வந்துருச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி தான் சொல்கிறேன். கண்டிப்பாக 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 0 உள்ளே வந்துடும். அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக 0 தான் வந்திருக்கும். அதனால தான் இந்த மாத கணக்கு அப்படி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது 0 வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் 5ஆம் நம்பர் மறந்துடாமல் வச்சுருங்க. ஆள் போடு, அது எப்படி இருந்தாலும் மேட்ச் ஆகிடும். அந்த மாதிரி தான் வருது இந்த மாதம் பூராமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நானும். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி 1ஆம் நம்பர். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஆல் போர்டில் 1ஆம் நம்பர் எது இங்கே மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று கொடுத்தாங்க 1ஆம் நம்பர். அதே மாதிரி இன்றைக்கி மறுபடியும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதை கணக்கு பண்ணி தான் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 724 வரலாம், இல்லை 865 அப்படின்னு வரலாம். சரிங்களா? இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரலாம். 1 நம்பர் 21 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் இது மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 71, 21, அதே மாதிரி 86, 67, அதே மாதிரி 24 இந்த மாதிரி நம்பரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் ரொம்ப சிம்பிளாகவே வச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.